இந்த மாதத்துக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருந்த பொழுது அது சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். இன்று காலையில் அதிகாலையில் நான் எழுந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு வசனம், ஒரு வெளிச்சம் என்னன்னா 27 படிக்கலாம். 27:6 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க தலை உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை உயர்த்த போகிறார். உங்களை உயர்த்துகிற நாள் வந்துருச்சு. கடந்த மாதத்தில் நான் சொன்னேன், மீகா 7:11 படித்தோம், மதில்களை எடுப்பிக்கும் நாள் வந்திருக்கு. நாள் வந்துச்சு. இந்த மாதம் ஆண்டவர் சொல்லார், உனக்கு டைமும் வந்துருச்சுன்றார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் உங்களுக்கு டைம். போன மாதம் ஆண்டவர் சொன்னார் நாள் வந்துச்சு. நாளுக்கு அப்புறம் நேரம். ஒரு கல்யாணம்னா முதல்ல என்ன பார்ப்போம்? நாள் என்னைக்கு வைக்கலாம், அது வேறு. நாள் பார்க்குறது, பத்திரிக்கை இது காலண்டர் வச்சு நாள் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறதுலாம் அதுக்கப்புறம். ஆனால் முதல்ல எந்த நாளில் வைக்கலாம்? ஜூன் மாதம் வைக்கலாமா, மே மாதம் வைக்கலாமா, ஜூலையில் வைக்கலாமா, ஆகஸ்ட்டில் ஒரு நாள் குறிப்போம், ஒரு நாள். அப்புறம் டைம். அது மாதிரி ஆண்டவர் சொன்னார், போன மாதம் கட்டுகிற நாள் வந்துச்சுன்னு சொன்னார். இந்த மாதம் இப்பொழுது, இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லார். அல்லேலூயா. இப்பொழுதுன்ற வார்த்தை ஆண்டவர் என்று தெளிவாக பேசுகிறேன். இப்போ டைம் வந்துருச்சு. இத்தனை நாள் பிரசங்கம் பண்ணியே அதுக்கான டைம் வந்துருச்சு. என் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, டைம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து சேரில் வந்து உட்கார வச்சாங்க பாருங்க, அந்த டைம் வந்துருச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த டைம் இப்போ வந்துருச்சு. அந்த தரிசனம் நிறைவேறுகிற டைம் வந்துருச்சு. ஆமீன் சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு சொன்ன, நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகிற டைம், நேரம் வந்துவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள், ஊழியத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள், தேவன் இங்கிருந்து சொன்ன வார்த்தைகள், இந்த ஊழியத்துக்கு சொன்னது, உங்களுக்கு சொன்னது, உங்க பிள்ளைகளுக்கு சொன்னது, உங்க குடும்பத்துக்கு சொன்னது, ஆண்டவர் உங்களுக்கு காண்பிச்ச தரிசனம், இதெல்லாம் நிறைவேறுகிற நேரம் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய டைம் எதுக்கு வந்திருக்குன்னா உங்களை உயர்த்துவதற்கு. எதற்கு குறிச்சிருக்காங்க இந்த மாதத்தில்? ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிறா? உங்கள் தலையை உயர்த்த முடியும். எப்படி? சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். பக்கத்துக்கு போய் கைப்பிடி சொல்லுங்க, சத்துருக்களுக்கு மேலாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நீ கீழாகாமல் மேலாவா. உபாகம் 28:14 சொல்லுது, நீ கீழாகாமல், நீ மேலே தான் போவிய, கீழே போவோம். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கீழே போக மாட்டாங்க, மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நீ மேலே மேலே உயரே சிறகுகள் அடித்து எழும்புவா. நீ கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பும்படி தேவன் உனக்குள்ளே கொடுத்த அபிஷேகத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்பா. அல்லேலூயா. தரிசனத்தை நிறைவேற்றுகிற காலம் வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் கீழே போக மாட்டீங்க. இதுக்கு கீழே போயிட மாட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க கீழே போயிடுவோமோ? இல்லை. ஆண்டவர் உங்களை தூக்கி உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த சேரில் உட்கார வைக்கிற நேரம் வந்துருச்சு. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். உங்களுக்குன்னு தேவன் குறிச்சிருக்கிற டைம் வந்துருச்சு. ஆமீன் சொல்லுங்க. அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற டைம் வந்துருச்சு. உங்களை மேலே உயர்த்திக்கிட்டே போவார். ஆமீன் சொல்லுங்களேன். கீழே போயிட மாட்டேன், இன்னும் கீழே போயிடுமோ அப்படின்னு சில பயப்படுறீங்க. ஓ, இதுக்கும் கீழே போனால் என்ன, நான் இந்த அவமானத்தை தாங்க முடியல, இந்த பிரச்சனையினால் மேற்கொள்ள முடியல, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல, இந்த கடனையினால் தாங்க முடியல, இந்த சோதனையினால் சகிக்க முடியல, என்னை தொடர்ந்து வருகிற இந்த சத்துருவை, இந்த போராட்டத்தை, இந்த சூழ்நிலையை, இந்த வியாதியை நான் தாங்க முடியுமா, சகிக்க முடியுமா, மேலே எழும்ப முடியுமா நினைக்கிறீங்க. ஆனால் நேரம் வந்து விட்டது. தேவன் உங்களை அந்த தொடர்ந்து வந்த சத்துருவுக்கு மேலாக, உங்களை தொடர்ந்து வந்த போராட்டத்துக்கு மேலாக, உங்களை தொடர்ந்து வந்த எல்லா கிரியைகளுக்கு மேலாக உயர்த்துகிற நாள் வந்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
ஆமாம், மேலாக. ஆண்டவர் உங்களை கீழே விட மாட்டார், உங்களை தூக்கி எடுப்பார். ஆமே, மேலே வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் காலையில் சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன். சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒன்று, ஆண்டவர் எட்டி பிடிக்க முடியாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்தி உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை என்ன செய்ய முடியாது? எட்டி பிடிக்க முடியாது. பக்கத்தில் கேட்பி சொல்லுங்கள், உங்களை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் உயரத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். எட்டி பிடிக்க முடியாத உயர்வு இந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும் விதத்தில் எட்டி பிடிக்க முடியாத சேரில் தேவன் உங்களை உட்கார வைக்க போகிறார். உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா. சங்கீதம் 18:48 சொல்லுகிறது, என்மேல் எலும்புகளுக்கு மேலே ஆண்டவர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஆதியாகமம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. 45:8 யோசேப்பு சொல்றார் ஒரு காரியத்தை இந்த இடத்துல படிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இந்த யோசேப்பு உட்கார்ந்திருந்த இடத்தை ஒருத்தரும் எட்டி பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய சகோதரர்லாம் நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்தில் வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 4, 5, 37, 8 அதான் இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா அவருடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் அப்படின்னு மறுபடி எழுது. அவனுக்கு விரோதமாக எழும்பி இவனுடைய சொப்பனம் எப்படி நடக்குது நிறைவேறுகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனை என்ன செய்தாங்க? பகைச்சு அவனை குழியில் போட்டாங்க, விற்று போட்டாங்க. இப்போ அடிமையாக எகிப்து தேசத்தில் இருக்கிறார், போர்த்திபார் வீட்டில் இருக்கிறார், சிறைக்கு போகிறார். ஆனால் கடைசியில் யோசேப்பு சொல்கிறாரு, பார்வோனுக்கு தகப்பனா, பார்வோனுடைய குடும்பத்துக்கு கர்த்தனா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருப்பா. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா யோசேப்பு சொல்கிறாரு, யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரங்களை குறித்து ஆதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் 41, 42, 43 நீங்கள் படிச்சீங்கன்னா பார்வோன் சொல்கிறாரு அந்த இடத்துல, நீ சேரில் மட்டும்தான் நான் உன்னை விட உயர்ந்தாள், மீதி எல்லாம் நீ தான். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது யோசேப்புக்குன்னு ஒரு நாளையும் நேரத்தை ஆண்டவர் குறிச்சிருந்தார். 30 வயதில் தேவன் ஒரு நாளை குறித்து, ஒரு நேரத்தை குறித்து அவனை சிங்காசனத்தை உட்கார வச்சார். பார்வோனுக்கு தகப்பனாக, அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரத்தை அந்த யோசேப்புக்கு கொடுத்தாரு பாருங்களேன். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த இடத்த அவருடைய சகோதரரால் எட்டி வேறு யாராவது பிடிக்க முடியுமா? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. எட்டி பிடிக்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லி, நானாக இருந்தால் நல்ல உற்சாகமாக கைத்தட்டி குதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படி கர்த்தரை துதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு. இந்த வார்த்தையில் நான் எடுக்கலை, எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று ஜோம் பண்ணிக்கிறோமோ ஆண்டு எனக்கு ஒரு 5 தலைப்பு கொடுத்தா, அதான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் பைபிளை படித்து இதுக்கு ரெஃபரன்ஸ் படித்து அப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. எப்போவுமே ஜெபிப்பேன், ஆண்டவர் சொல்லுவார், அதை எழுதி வச்சு பேசுவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். காலையில் இருந்துச்சா அந்த வசனம் அப்படி பழித்து நிற்கும், அப்படியே எழுதுவேன். அப்படி தான் பேசி பழக்கம். ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கள்கிட்ட 1000 ரெஃபரன்ஸ் இருந்தாலும் தேடி எடுக்க தெரியாது. எனக்கு ஜெபம் பண்ணி தான் எடுக்க தெரியும். வசனம் ஜெபம் பண்ணி தான் தலைப்பு பேச தெரியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை எட்டி பிடிக்க முடியாத லெவலுக்கு கொண்டு போகிறாரு. கரங்களை தட்டி நீங்கள் எப்படி இதை கடக்க போல நினச்சிட்டு இருக்கீங்க? எப்படி இந்த சூழ்நிலை மாறும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் சிறையில் இருக்கேன், எப்படி இந்த சூழ்நிலை மாறும்? என்னை விட இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை, தாவீது சொல்கிறாரு, என் சத்துருக்கள் என்னிலும் பலத்தவர்களாக இருக்கிறார்கள், எப்படி நான் அதை மேற்கொள்வது? அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் தலையை உயர்த்துக்கிற நேரம் வந்துருச்சு, டைம் வந்துருச்சு. உங்களுக்குன்னு சேரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த எல்லைக்கு எவனும் வர முடியாது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்கு கொடுத்த உயர்வை போல தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். எப்படி? எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயர்வு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக யார் பகைத்தார்களோ, யார் வெறுத்தார்களோ, யார் ஒதுக்கினார்களோ, யார் தள்ளினார்களோ, யார் துரைத்தினார்களோ, அவர்கள் மத்தியிலே தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த எமோரியர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், எகிப்தில் யோசேப்புக்கு எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயர்வு வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. எகிப்துனா இருள், எகிப்துனா பிசாசு, எகிப்துனா சத்துரு. பாருங்க, சத்துரு இருந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு உயர்வு வச்சிருந்தார். எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் இருக்கோ, எந்த இடத்துல இருள் இருக்கோ, எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல தேவன் அதற்கு மேலாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எகிப்து அடிமையாக கொண்டு போன தேசத்தில் இப்போ யோசேப்பு கர்த்தனாக, அந்த பார்வோனுக்கு தலைவனாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி இதே மேன்மையை, இதே மேலான உயர்வை தேவன் உங்களுக்கு எனக்கு தர முடியும். அதான் தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மேன்மையை, கனத்தை தேவன் வைத்திருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ரெண்டாவது, எமோரியர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு உயர்வை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். எதிரிகள் மத்தியில் ஒரு உயர்வு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இப்பொழுதும் எதிரிகள் மத்தியில் ஒரு உயர்வு இருக்குது. எமோரியர்களுக்கு எதிரில் ஆண்டவர் ஒரு உயர்வு வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார்? யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் என்ன செய்தாராம்? மேன்மைப்படுத்தினார். என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு அற்புதம். என்ன அற்புதம் சொல்லுங்க? என்ன அற்புதம்? யோர்தான் 2ஆக பிரிஞ்சிச்சு. அவர்கள் அந்த யோர்தானை கடந்து கரை சேரினார்கள். ஆமென் சொல்லுங்க. அதில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் என்ன தெரியுமா? நீங்கள் கரை சேரும்படி, நீங்கள் கரை ஏறும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் கரை ஏற போகிறீங்க. அப்படி சொல்லுங்களேன். கரை ஏற போகிறீங்க. அல்லேலூயா. ஐயோ, நான் அந்த கடனில் இருக்கனே, எப்படி கரை சேர போகிறேன்? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், நீங்கள் கரை சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் ஆண்டவர் ஒரு அற்புதம் வச்சுருக்கார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதம் இருக்குது. யோர்தான் 2ஆ பிரிய போகுது. அல்லேலூயா. நீங்கள் கரை ஏறுவீர்கள், கரை ஒதுங்கும். ஆமென் சொல்லுங்கள். கரை சரி. இதை பார்த்த எமோரியருடைய இருதயம் கரைந்து போனது. 1ஆம் வசனம் படிக்கலாம். 5:1. யோசுவா 5:1. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். பாருங்க, கரைந்து சோர்ந்து போனார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நடந்த அற்புதத்தை பார்த்துட்டு அவன் இனி இந்த ஜனத்தை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது, கிட்ட போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அவருடைய இருதயம் கரைந்து போச்சான், சோர்ந்து போனார்கள். நான் சொல்கிறேன், உங்களை தொடர்ந்து வந்த பிசாசு உங்களை விட்டுட்டு ஓட போகிறான். அவனுக்கு பயம் வந்துடும். ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம். சில போராட்டத்தில் சில மனுஷர்கள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருப்பான். பார்வோனை போல உங்களை தொடர்ந்து வருகிற ஆவி இருக்கும். சில ஸ்பிரிட் உங்களை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கும். சில விபத்தை கொண்டு வரும். அடிக்கடி உங்களுக்கு அந்த விபத்தை கொண்டு வரும், ஆபத்தை கொண்டு வரும், இரத்த காயத்தை உண்டு பண்ணும். சிலருக்கு அது நடக்கும். ஆண்டவர் இந்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இனி அந்த சத்ருவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இனி உங்களை தொடர முடியாது. ஆமென் சொல்லுங்க. சில எல்லைகளில் போராடுகிற சில காரியங்கள், சில மனுஷன் கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசும்போது கூட சொன்னேன். சில ஆட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல போய் குடியிருப்போம், நல்லா இருப்போம், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருப்போம். ஆனால் 6 மாதம் ஆச்சுன்னா வீட்டு வாடகை ஏற்றுவார்.
1 வருஷம் ஆச்சுன்னா வீட்டை காலி பண்ணும்பார். அப்புறம் 1 வருஷம் ஆனவுடனே பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். நான் சொன்ன வார்த்தை அந்த ஊழியக்காரருக்கு பழிச்சிருக்கு. 3 வருஷத்தில் 6 வீடு மாறியிருக்கிறாரு பாருங்க. வாடகை வீட்டிலேருந்து இப்படிலாம் நடக்குது. இது மாதிரி சில ஸ்பிரிட் உங்களை இன்னைக்கு என்ன செய்ய போகிறா தெரியுமா? ஆண்டவர் செய்ய போகிற ஒரு அற்புதம் என்ன செய்ய போக தெரியுமா? இப்படி தொடர்ந்து வருகிற அந்த பார்வனுடைய இருதயத்தை கரைந்து போகும்படி, சோர்ந்து போகும்படி, இவன் சாதனையை எட்டி பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சு அவனை பயமுறுத்த போறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்க போறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களுக்கு உண்டான பயம், ஒரு கலக்கம். இனிமேல் உங்கள் எல்லைக்கு அந்த சத்துரு வரமாட்டான், அந்த மனுஷன் போராட மாட்டான். உங்கள் எல்லையில் ஒருவேளை உங்கள் தொழிலில் சில ஆட்களுடைய தொழிலை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில ஆவி தொழில் எல்லையில் போராடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆவி போராடிக்கிட்டு இல்லை, வீட்டுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கோம். அதை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் எமோரிகள் எதிரில் ஒரு அற்புதம் செய்து அங்கே தேவன் ஒரு கிரியை நடப்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தினார், யோசுவாவும் மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சில எதிரான மக்கள் இருப்பான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆமானை குறித்து. ஆமானுடைய ஆசனத்தை அகாஸ்வேரு ராஜா உயர்த்தி வச்சிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவனை மேன்மைப்படுத்தி எல்லாத்துக்கும் மேலாக வச்சிருந்தானா. நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு அமிதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். யாருடைய ஆசனத்தை? வாயத்திறன் சொல்லுங்க. இப்போயாவது நான் சொல்லும்போதாவது வார்த்தைகளை, வசனங்களை, அதில் வர்ற பேரை படிச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பேராவது என்ன செய்யும்? ஞாபகம் இருக்கும். இப்போ வசனத்தை சரியாக கவனித்து நம்ம எல்லையில் எங்கே ஆமான் வேலை செய்கிறான், ஆண்டவர் அவனை காலி பண்ண போகிறாரு. ஆமென் சொல்லுங்கள். இந்த அகாஸ்வேர் ராஜா 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிறான். அவன் யார்? எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இந்த ஆமானை எல்லாருடைய சேருக்கு மேலே அவனுடைய சேரை உயர்த்தி வச்சுருந்தான், அவனை மேன்மைப்படுத்தி வச்சுருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? மொர்தெகாயை அழிக்கணும்னு நினச்சான். கடைசியில் அவனுடைய வீட்டை, அவனுடைய அரண்மனையை வாங்கி மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, அதே மேன்மையை அவனுக்கு மேலாக ஆண்டவர் இந்த மொர்தெகாயை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம். 8:1-2. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தார். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட, ஆமானுடைய கையிலிருந்து வாங்கின தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். இப்ப ஆமான் கையில் இருந்த முத்திர மோதிரம் ராஜா கொடுத்தது. அதை போட்டு தான் யூதர்கள்லாம் அழிக்கணும்னு திட்டம் பண்ணான். இந்த மாசத்துக்குள்ள 4ஆம் தேதி கூட சில முடிவுகளை வச்சு அழிக்கணும்னு சில பிளான் பண்றான். அது நடக்காது. அந்த முத்திர மோதிரம் வேற ஆளுக்கு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து அவர்கிட்ட தான் இருக்கும் அந்த முத்திரை, வேற எங்கேயும் போறது கிடையாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இந்த வசந்த படிங்க மறுபடியும். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். யாரு கொடுத்தானா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமான் கையில மோதிரத்தை கொடுத்து ஜனங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருந்தான். பாருங்க, உன் இஷ்டப்படி செஞ்சுக்கன்னு சொல்லியிருந்தான். இப்போ அது யார் கைக்கு போயிடுச்சு? அல்லேலூயா, அவனுடைய பாருங்க சத்துரு கையிலிருந்து வாங்கி இப்போ மொர்தெகாய் கைக்கு போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க அவனை விட இவனு மேலே உயர்த்தி வைக்கிறார். இந்த மொர்தெகாயினுடைய புகழ் எல்லாருக்கும் போச்சான். 2ஆம் வசனம் படிக்கலாம். அடுத்த வசனம் 3. எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். பாருங்க, ஆமானுடைய அரண்மனைக்கு யார் அதிகாரியா மாறினது? மொர்தெகாய். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமானுடைய அரண்மனைக்கு யார் அதிகாரியா மாற்றினது?
மொர்தெகாய். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் மாற்றினார் பாருங்க. மேலாக இப்போ மொர்தெகாயை உயர்த்த நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக நிற்கிற ஒரு அபிஷேகம் இந்த மாதம் வெளிப்பட போகிறது. கர்த்தர் ஆராதிக்கிற உங்களை ஒடுக்கின அடக்கின எல்லாவற்றிற்கும் தேவன் முடிவு கட்ட போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்படி தேவன் இந்த மாதத்தில் கிரியை செய்து ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு எதிரில் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் எமோரியர்களுக்கு எதிரில் அவருடைய இருதயம் கரைஞ்சு போச்சு பாருங்க. அது போல தேவன் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிரான கிரியைகள்லாம் கரைந்து போகும்படி இல்லாமல் போகும்படி செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புன்னு நான் சொல்லுவேன். உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பினால் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசுங்க, அதனால இதை செய்வார். ஹல்லேலூயா. உன் தலையை எப்படி தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு அதை காண்பிக்கிறதுக்கு இதை செய்வார். இன்னொரு வசனத்தை நான் படிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 31, 32 போடுங்க. ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம், சிறையிருப்பில் 37ஆம் வருஷத்தில் நேபுகாத்நேச்சர் வந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் யூதர்கள்லாம். அப்படி கொண்டு போகும்போது யோயாக்கீன் ராஜா இருந்தால் 37ஆவது வருஷத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட 37ஆவது வருஷத்தில் கிட்டத்தட்ட அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா 4800 பேர் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அந்த ராஜாவாகிய யோயாக்கீனை கொண்டு போன 37ஆம் வருஷத்தில் ஒரு நேபுகாத்நேச்சர் வருகிறான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்க. 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியில ஏவில் மெராத்தாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை 37 வருஷம் அடிமையாய் கிடந்த யோயாக்கீனை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களை பார்க்கிலோ மேலாக வைத்து கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையான்னு சொல்ல அப்படியே பேன்னு உட்காந்துருக்கிறீங்க. இந்த எரேமியாவின் புத்தகத்தை படிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் அடிமையாக போவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அதை வந்து எரேமியா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அப்படி போனதில் நீங்கள் 30ஆம் வசனத்தில் கடைசியாக படிச்சிங்கன்னா எத்தனை பேர் போனாங்கன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. 4600 பேர். 4600 பேர். அப்போ கூட தவறாக சொல்லிட்டேன். 4600 பேர் அடிமைகளாக போனாங்க. அப்படி போனதான் தானியேல், அப்படி போனவங்க தான் நெகேமியா, எஸ்ரா, இவங்களும் அடிமையாக போனவங்க. அப்படி அடிமையாக போகப்பட்ட தேசத்தில் தான் பாருங்கள் இந்த யோயாக்கீன் ராஜாவும் போயிருந்தான். அவன் சிறையிருப்பு இருந்துச்சு, அவனை சிறைச்சாலையில் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நாட்களில் வந்த ராஜா என்ன செய்தான் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் அவன் சிறையிருப்பை திருப்பி தன்னோடு இருந்த அந்த ராஜாக்களை பார்க்கல இவனை மேலாக உயர்த்தி அவன் மேலே அன்பு வைத்து தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு தேவையான செலவுக்கெல்லாம் கொடுத்து தன்னுடைய போஜனத்தில் தன்னுடைய பந்தியில் சாப்பிடும்படி செய்தானாம். ஆமென் சொல்லுங்க. அவனோடத்தில் அன்பாய் பேசி இந்த வசனம் சொல்லுதுங்க. நான் சொல்கிறேன், இந்த ராஜா அவன் மேலே அன்பு வச்சு இதை செய்தான். நம்ம பரம ராஜா அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. அவனே இப்படி செய்யும்போது உங்களுக்கு சும்மா விடுவாரா? கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். அந்த வசனத்தை படிங்க. அன்பு வைத்து அப்படின்ற வசனம் இருக்கு பாருங்க, 33ல் இருக்க. அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து. பாத்தீங்களா? அந்த வசனம் சொல்லுது, அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடு பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக உயர்த்தினான். எங்க அடிமையா கொண்டு போன இடத்துல ஒரு ராஜாவே இப்படி செய்ய முடியும்னா, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட யூத ராஜசிங்கம், ஹல்லேலூயா, உங்க மேல வச்சிருக்கிற அன்புல தானே அடிக்கப்பட்டாரு. உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால, என் மேல வச்சிருக்கிற அன்புனால தான் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த அன்பு சத்துருக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்தும்படி இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் செய்ய போகிற 3வது காரியம்,
எங்கே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் தெரியுமா? உங்களை ஏளனமாக பேசுகிறவர்கள் மத்தியில் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஏளனமாக பேசணும், பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்கள், ஏளனமாக பேசுகிறவங்க மத்தியில் உங்கள் தலையை உயர்த்துவார். காலையில் பேசும்போது சொன்னேன், சில ஆட்கள் நம்மளை ஏளனமாக பேசுகிறதுக்காகவே இருப்பான். எங்கே இருப்பான் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது 27:6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துரு எங்கே இருக்கான்? வீட்டுக்கு வெளியே இருக்கானா? சத்துரு எங்கே? இந்த வசனத்தை போடுங்க, 27:6பா, சங்கீதம் 27:6. அதாவது வசனம் சொல்லாமல் சொன்னால் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க போர்ஷன் தான் அர்த்தம், சரியா? 27:6னா அந்த வசனத்தை டக்குன்னு பிடிக்கணும். 27:6 என்னது? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற, எல்லாரும் படிங்க, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக. சத்துரு எங்கே இருக்கான்? உங்களை சுற்றி, வேற எங்கேயும் கிடையாது. இந்த சுற்றி இருக்கிற ஆள் உங்களுக்கு விரோதமாக பேசும், ஏளனமாக பேசும், நிந்தித்து பேசும், நடந்துன்னு சொல்லும், பொய்யான மொழிகளை பேசும். அப்போ தான் நீங்கள் பாக்கியவான்கள். நடந்ததை நடக்காத மாதிரி பேசும், நடந்தது மாதிரி பேசும், உண்மையே இல்லாத பேசும், நீங்கள் செய்யாத செஞ்சேன்னு சொல்லும். இப்படியெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களை உருவ குத்துவார்கள். அப்படி ஆள் இருப்பான். இந்த போர் வீட்டில் நடந்துகிட்டு, உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களை சுற்றி சில ஆட்கள் பேசிக்கிட்டே இருப்பான், தவறான வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பான். பாருங்கள், 1 சாமுவேல் 1 அண்ணாவை சுற்றி ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா பேர் என்னது? பெனினாள். அவங்க அடிக்கடி என்ன செய்வாங்க? யாரை எப்படி மனமுடிவாங்க? ஈட்டி எடுத்து குத்தியா? பேசிய சில ஆட்கள் பேசிய கொள்வோம், பார்த்துருக்கீங்களா? அந்த போற ஆண்டவர் முடிக்க போகிறாரு. அந்த 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 காரியத்தில் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எங்கெல்லாம் ஐயோ இந்த வார்த்தையினால் தாங்க முடியல அப்படிங்க சொல்கிற பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஆமீன் சொல்லுங்கள். இந்த ஆள் பேச்சை தாங்க முடியலங்க, இவருடைய பேச்சைனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சில கணவரை கூட அப்படி இருக்கலாம், மனைவி கூட அப்படி இருக்கலாம், பிள்ளைகள் கூட அப்படி இருக்கலாம். ஏன்னா வசனம் சொல்லு, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துரு, உங்கள் பக்கத்திலே, உங்கள் அருகாமையிலே, தூர இடத்துல கிடையில, வேற எங்கேயோ இல்லை, உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துரு சில வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகளை பாருங்க, ஆண்டவர் இந்த மாதத்துக்கு முடிவு கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த போர் முடிய போகுது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அந்த போர் முடிய போகுது, வார்த்தை போர் முடிய போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். சீமை என்ற மனுஷன் தாவீது என்ன செய்தான்? தூஷித்தான். என்ன சொல்லி தூஷித்தான்? பேலியாளின் மனுஷன், தொலைந்து போ, சவுளுடைய வீட்டை அழிச்சது நீ தானே, சவுளை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தால் நீ தானே அப்படி சொல்கிறான். தாவீதை பார்த்து நிந்தித்து தூஷித்து பேசினான். பாருங்க, அப்படி தாவீது அரண்மனையிலேருந்து வெளியில் போகிறார். என்ன சூழ்நிலை? அப்சலோம்னு ஒரு ஆள் எழும்பியிருக்கிறான். யார் அவன்? அவனே எழும்புறான். இப்போ பாருங்கள், என்ன செய்யணும் தெரியாமல், வீட்டாரே சத்துரு, வேற எங்கேயோ இல்லை, பக்கத்தில் தான், அருகாமையில் தான், சுற்றி இருக்கிற ஆள் தான். யார்? அப்சலோம். அப்சலோமை பால் சில ஆட்கள் இருப்பாங்க. இப்போ தாவீது வெளியில் போகிறார், சீமை அவனை தூஷிக்கிறான். ஆனால் ஆண்டவர் இந்த தாவீதை கைவிடலை, மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சார். ஆமீன் சொல்லுங்கள். இந்த சீமைக்கு மேலே உட்கார வச்சார். ஆமீன் சொல்லுங்களேன். அன்பு தெய்வ பிள்ளையே, யார் உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மேலே தேவன் உங்களை உட்கார வைப்பார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், யார் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மேலே உங்கள் தலை ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், யார் உங்களுக்கு நிந்தித்து பேசுகிறாங்களோ, தூஷித்து பேசுகிறாங்களோ, பொய்யா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மேலே தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி ராஜாவை மையம், நல்ல உற்சாகமாக, நல்ல ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைத்தட்டி சத்தனைகளும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அண்ணாளை ஆண்டவர் உயர்த்திட்டார். எப்படி உயர்த்தினார்? ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை அண்ணாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆண்டவர் அந்த அண்ணாளை உயர்த்திட்டார். சும்மா இல்லை,
ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேலில் இந்த சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்று கூட தரையில் விழலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ சாமுவேலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 20 வருஷம் கழித்து இப்போ ஆலயத்துக்கு போகிறாங்க. நான் அப்படி ஒரு கற்பனைக்கு வர்றேன். 20 வருஷம் கழித்து இப்போ எல்கானா, அன்னாள், பெனினால், அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து ஆலயத்துக்கு போனால் யாரை பார்க்கணும்? ஆலயத்தில் எப்படி இருந்திருக்கான்? இப்போ வார்த்தையினால் கொட்டுவாளான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஏதாவது பேசுனா மகன்கிட்ட போட்டு கொடுத்து அவர் ஏதாவது ஜபம் பண்ணி என்னை காலி பண்ணிடுவாரா? யோசனை பண்ணி பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு உயர்வை தேவன் கொடுத்துருக்கிறார். இதுதான் சத்துருக்களுக்கு மேலாக தேவன் தலையை உயர்த்துகிறது. உன்னை ஏளனமாக பேசினவர்களுக்கு மேலாக தேவன் உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி இதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா. ஏளனமாக பேசினவங்க, நிந்தித்து பேசினவங்க, தூசித்து பேசினவங்க, அவமானப்படுத்தி பேசினவங்க, உருவ குத்தி பேசினவங்க, விசனப்படுத்தி பேசினவங்க மத்தியிலே தேவன் சத்துருக்களுக்கு மத்தியில் உன் பந்தியை ஒரு ஆயத்தப்படுத்தி உன் தலையை உயர்த்த போகிறார். ஆமேன் சொல்லுங்க. உன் தலையை உயர்த்துகிற காலம் வருது, நேரம் வந்துருச்சு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இப்படி நிறைய வசனங்களை பேசிட்டு போகலாம். நான் என்னுடைய பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, ஏளனமாக பேசுகிறோன்னு சொன்னேன். அடுத்து, இது என்னமா முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் மத்தியில் உன் தலையை உயர்த்த பார்க்குறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது என்னமா முடியும்? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து சில ஆட்கள் பேசிக்கிடுவான், ஆனால் உங்களுக்கு தெரியாது. சில ஆட்கள் அவனாக பேசிக்கிடுவான். என்ன பேசுவான் தெரியுமா? இதை எப்படி செஞ்சு முடிக்கிறான்னு பார்க்கலாம், இவன் எப்படி இது செய்கிறதுக்கு திராணி இருக்கான்னு பார்க்கலாம், இவன் எப்படி கட்டுறான்னு பார்க்கலாம், இவன் எப்படி ஊழியம் செய்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சில ஆட்கள் போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இருக்கிறானா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். எப்படி இது முடியுது? எப்படி இந்த பிள்ளை கல்யாணம், எப்படி இவன் படிக்க வச்சு இவங்களுக்கு வேலை வாங்குறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சில ஆட்கள் உங்களை குறித்து, உங்கள் சொந்தம், உங்கள் உறவுகள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ கூட நான் ஒரு பாயிண்ட் சொல்ல பாருங்க, நீ உங்களுக்கு புரியும். எஸ்தரின் புத்தகத்தை திருப்பினீங்களேன், 3ஆம் அதிகாரம். அதில் இந்த ஆமானை ராஜா உயர்த்தி வச்சுருந்தார். அவனை வணங்கணும், நமஸ்கரிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆமானை என்ன செய்யணுமா? எல்லாரும் ஆமானை வணங்க வேண்டும் என்று ராஜா கட்டளை போட்டு அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். யார? ஆமான். பாருங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் மொர்தெகாய் என்ன செய்யல? யாரை வணங்கலை? ஆமானை வணங்கலை. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற ஆட்கள் என்ன பேசிக்கிட்டான் தெரியுமா? அவனை கூப்பிட்டு கேட்குறான். வசனம் படிங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று அவர்கள் பார்ப்பதற்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமானுக்கு அதை சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த சப்ஜெக்ட் புரியுதா? ஆமான வணங்கணும் ராஜா கட்டளை போட்டிருக்கிறான். வாசல்ல இருக்கிற எல்லாரும் அவனை வணங்குறாங்க. யார் வணங்கலை? சொல்லுங்க. மொர்தெகாய் வணங்கலை. அதனால மற்றவங்க, ராஜா அப்படி கட்டளை போட்டிருக்கிறாரு, நீ ஏன்ப்பா வணங்காமல் இருக்கிற? நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மனுஷன். நான் யாரையும் வணங்க வேண்டிய, நமஸ்கர் தாழ விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நான் வணங்க முடியாதுன்னு போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே கூட இருக்கலாம், அப்படியா சொல்கிற, நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போட்டு விட்டான்? ஆமாம் வந்தான். எப்போ இங்கே ஒரு ஆள் கேட் கீப்பர் இருக்கிறாரு, அவர் உங்களை என்ன செய்கிறதில்ல, வணங்குறதில்ல, நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றிருக்கான். அடுத்த நாள் வந்தார், பார்த்தா இவர் என்ன செய்யலை, வணங்கலை. பாருங்கள், இப்படி போட்டு கொடுக்குற ஆள் மத்தியில் ஆண்டவர் தலையை உயர்த்த போகிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், போட்டு கொடுக்குற மத்தியில் உன் தலையை உயர்த்துவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பண்ணி நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமாம், வசனத்தை இப்படி ஆழமாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்.
சில ஆட்கள் போட்டு விட்டான் பாருங்க. நடந்தது என்ன? இப்ப சொல்லுங்க, முடிவு என்னாச்சு? ஆமானுக்கு மேலே இந்த மொர்தெகாய் ஆண்டவர் உயர்த்திட்டார். ஆமானுக்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு, மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருந்த ஆமான், கடைசியில் அந்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி விட்டாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. காரியம் எப்படி முடிஞ்சிச்சு பாருங்க. என்னமா முடிய போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் உன் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறேன். இப்போ இந்த சூழ்நிலையை இவங்க பார்த்துருப்பானா பார்த்துருக்க மாட்டானா? யாரு கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? ஆமென் சொல்லுங்க. போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். யார்கிட்ட? இவனுக்கு என்ன நடக்குது, இந்த ஆமான்ட்ட போட்டு கொடுத்தால் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். கடைசி வரை என்னடா நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டு கொடுத்தான் பாருங்க. கடைசியில் என்னாச்சு? போட்டு கொடுத்தவன் சொல்கிறத கேட்டு செஞ்சவன் அவுட்டு. நீ நல்லா கவனிக்கணும். சில ஆட்கள் போட்டு கொடுக்கறத கேட்டு சில காரியங்களை செய்வான், அவன் அவுட்டு. எப்போவுமே ஒரு ஆள் சொல்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் உங்கள்கிட்ட வந்து போட்டு கொடுத்தா நீங்கள் அதன்படி செய்யக்கூடாது. அதுக்காக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சில ஆட்கள் யாரையாவது சொல்லி தருவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறோ அதை செய்யுங்க. நீங்கள் ஓன் டெசிஷன் நீங்கள் எடுக்கணும், முடிவு நீங்கள் எடுக்கணும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில ஆட்கள் இந்த ஆமான்ட்ட மொர்தெகாயை போட்டு கொடுத்தாங்க. முடிவு என்னாச்சு? அவங்க பார்த்துருப்பான் முடிவை. ஆமான்ட்ட சொல்லி கொடுத்த ஆட்கள் பார்த்துருப்பாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவனுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, செயல்பட்ட ஆள் தான். அதனால் நம்ம யாரை கேட்டு செயல்பட ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போது ஏளனமா என்னமா முடியும் அப்படின்னு பார்க்குற ஒரு மத்தியில் உன் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்னமா முடியும் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் உன் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஏமாற்றவர்கள் மத்தியில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து உன் தலையை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்கள் உண்மையான ஆளுன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஆமான்னு இப்படி யூத ஜனங்களாம் அழிக்கணுன்ற திட்டத்தை வச்சிருக்கிறான்றது ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் ராஜாவுக்கு நஷ்டம் வரப்போகுதுன்றது தெரிஞ்ச உடனே பாருங்க, ஆமானுடைய திட்டம் இப்போ வெளி வந்துருச்சு. ஆமானுடைய திட்டம் வெளி வந்த உடனே ஆமானை அவன் செஞ்ச தூக்கு மரத்திலே ஆண்டவர் தூக்கி விட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவன் திட்டத்தை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிரான சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற சத்துருடைய கிரியைகளை தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வந்து இந்த மாதம் தூக்கி விட போகிறாரு. உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. 5 காரியம் சொன்னேன். நம்பர் 1, எட்டி என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? எட்டி பிடிக்க முடியாத இடத்துல தேவன் உங்களை வைக்க போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உயர்வு காத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. 2, எமோரியர்கள் எதிரிகளுக்கு எதிரில் ஆண்டவர் தலையை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. 3, ஏளனமாக பேசுகிறவங்க, நிந்தித்து பேசுகிறவங்க, தூஷித்து பேசுகிற மத்தியில் தலையை உயர்த்த போகிறார். 4, என்னமா முடியுமா அப்படின்னு பார்க்குறான் பாரு, அவன் மத்தியில் அவன் தலையை உயர்த்த போகிறார். 5, வாயத்தன்னு சொல்லுங்க, ஏமாற்றல் மத்தியில் அவன் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் கைப்பிடி சொல்லுங்க. இந்த 5 கல்லை எடுத்துட்டு போய் ஒரு கல்லை வீசுங்க, கோலியாத்து விழுந்துருவான் அப்படி சொல்லுங்க. இந்த 5 கல்லை எடுத்துட்டு போய் ஒரு கல்லை வீசுங்க, ஒரே கல் போதும், அந்த ஒரு கல்லை கோலியாத்து விழுவான். கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் தலை உயர்த்தப்படும், நான் என்ன செய்வேன் தெரியுமா? 27:5 27:6 தம்பி 27:6 அந்த வசனத்தை பின்பகுதி படிக்கலாம். அது நிமித்தம் ஆனந்த பலியிட்டு
கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணு. எது நிமித்தம்? எது நிமித்தம்? என் தலையை உயர்த்தும் போது நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை கீர்த்தனை பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த மாதம் முடியும் போது நீங்கள் வந்து எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறீங்க. அவருடைய கூடாரத்துக்கு ஓடி வர போகிறீங்க. என் தலையை இந்த மாதம் ஆண்டவர் சொன்னபடி உயர்த்தினார், சொன்னதை நிறைவேற்றினார். நீங்கள் ஆனந்த சத்தமிட்டு தேவ சமூகத்திற்கு திரும்பி வந்து களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்பி வந்து ராஜாவை மகிமைப்படுத்த போகிறீர்கள். கரங்களை தட்டி ராஜாவை உயர்த்துவோம். இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். நீங்க பாடுறீங்களா? கரங்களை உயர்த்தி இன்னும் இன்னும் அதிகம் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். உந்தன் அன்பை நான் பாட வேண்டும். உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும். உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும். முடிவில்லாவும் சமூகம் சேர வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா துதிங்க. ஹல்லேலூயா. இந்த பாட்டு வரி சொல்லுது, இன்னும் அதிகமா நான் என்ன செய்வேன்? இன்னும் அதிகமா அவருடைய நெருங்கி பக்கத்துல கேட்ப இன்னும் அதிகமா நெருங்கி போங்க. அவருடைய மார்பில படுத்திருந்தது யாரு? மார்பில அமர்ந்திருந்தது யாரு? யாரு? என்ன ஒரு சான்ஸ் பார்த்தீங்களா? யாருக்கு? நீங்க உங்க பிள்ளைங்க மேல, உங்க பிள்ளைங்க உங்க மேல சாஞ்சி உட்காந்துருப்பாங்கல்ல, எப்பயாவது ஒரு நேரம் சாஞ்சி படுத்திருப்பாங்க, ஏதாவது விளையாடுவாங்க, செய்வாங்களா? இருக்கா அந்த பழக்கம்? இருக்கா? ஏதாவது விளையாடுவாங்களா? விளையாட மாட்டாங்களா? சாஞ்சி உட்காந்துருப்பாங்க, சாஞ்சி படுத்திருப்பாங்க, இல்லை உங்கள் மடியில் படுத்திருப்பாங்க. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிது? யோவானுக்கு கிடைச்சிது. என்ன ஒரு சான்ஸில் யோசனை பாருங்களேன். அந்த ஒரு வாய்ப்பா அந்த அந்த யோவானுக்கு கிடைச்சிது. அப்படி ஒரு சான்ஸ் நமக்கு வேணும். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக அந்த யோவானை போல நெருங்கி உங்களுடைய பக்கத்தில் வந்து உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு உங்களுடைய சித்தத்தை செய்து உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், யோவானை போல நான் நெருங்கி போகணும். ஆண்டவர் இன்னும் அதிகமாக துதிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக அவருடைய பிரசன்னத்துக்கு போகணும், இன்னும் அதிகமாக வேதத்தை படிக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக வேதத்தை படிக்கணும். சிலர் இன்னும் அதிகமாக டிவி பார்க்குறாங்க. ஆண்டவரே, அந்த டிவிலாம் உடஞ்சி நொறுங்கட்டுப்பா இயேசுவின் நாமத்தில். வீட்டுக்கு போய் டிவியை போட்டால் அதில் புகையாக வரணும். சினிமாவை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்கப்பா. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை பார்த்து ரசிக்கணும். எப்படி? கரங்களை உயர்த்தி இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். உந்தன் அன்பை நான் பாட வேண்டும். உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும். உந்தன் சித்த
சித்தம் செய்து வாழ வேண்டும். முடிவில்லாவும் சமூகம் சேர வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட. 1 மணி நேரம் ஆண்டவர் கேட்கிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அழிந்து போயிட்டு இருக்கு ஜனம், விழுந்து போயிட்டு இருக்கு ஜனம், இல்லாம போயிட்டு இருக்கு ஜனம், வியாதியில கிடக்கு ஜனம், சாக கிடக்கு ஜனம், இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனம் எவ்வளோ தேசத்தில் நடக்குது. ஜெபம் பண்றீங்களா? 1 மணி நேரமா? பக்கத்தில் கைப்பிடிச்ச 1 மணி நேரமா ஆனந்த பலியிட்டு நம்முடைய கூடாரத்துக்கு வருவேன். எவ்வளோ கூட்டம் நடக்குது, ஜனங்களை ஒரு ஆள் அழைச்சிட்டு வா. நிறைய போட்டி பொறாம மக்களுக்குள்ள, ஜனங்களை கொண்டு வர முடியல. தேவ பிரசன்னத்துக்கு வர முடியல. ஏதோ ஜனங்களை தடுக்குது. அதெல்லாம் உடைச்சு ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வரணும். நம்ம ஜெபிச்சாதான் அதெல்லாம் நடக்கும். கரங்களை உயர்த்தி இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட. நீங்க சொல்றீங்களா? இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பாடுறீங்க. நிறைய பேர் பாடவே இல்லையே. உங்களை அர்ப்பணிச்சு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்யணும். சொல்லுங்க, உங்களுடைய சித்தம் செய்யணும். கரை உயர்த்தி உங்களுடைய சித்தம் செய்யணும்ப்பா. கரை உயர்த்தி அர்ப்பணிப்போட உங்களுடைய சித்தம் செய்யணும்ப்பா. உங்களுடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கரை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய சித்தம் செய்யணும்ப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுடைய சித்தம் செய்யணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போட இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய வேண்டும். உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும். முடிவில்லாவும் சமூகம் சேர வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அப்படி எழுந்து நிற்போமா? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? தேவ பிரசன்னம் மத்தியில் இருக்கு. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் கிரியை செய்து விட்டு கொடுங்க. நம்முடைய சித்தம் செய்யணும். ஆண்டவரே, உங்க தலையை உயர்த்த ஆண்டு ரெடியா இருக்கிறார். நீங்க ஆனந்த பலியிட, ஆனந்த சத்தமிட ரெடியா இருக்கிறீங்களா? ஆனந்த பலியோடு அவரை துதிக்க ரெடியா இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி பாடுங்க. இந்த ஸ்கிரீன்ல இந்த பாட்டு வருது. கரங்களை உயர்த்தி. பாட்டு தெரியலன்னா எல்லாரும் பாடணும். வாயை திறந்து எல்லாரும் அர்ப்பணிக்கணும். கரங்களை உயர்த்தி இன்னும் இன்னும் அதிகமாய் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். சொல்லுங்க. உந்தன் அன்பை நான் பாட வேண்டும். உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும். உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும். முடிவில்லாவும் சமூகம் சேர வேண்டும். உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும். உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும். முடிவில்லாவும் சமூகம் சேர வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன்
அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். நன்றி தகப்பனே, அர்ப்பணிச்ச ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. இந்த மாத தலையை உயர்த்திருங்க ஆண்டவரே. எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு தலையை உயர்த்துங்கப்பா. எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு எதிரிகள் மத்தியில தலையை உயர்த்துங்க. ஏளனமா பேசுறவங்க மத்தியில தலையை உயர்த்துங்க. என்னமாய் முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற மத்தியில தலையை உயர்த்துங்க. ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில தலையை உயர்த்தும். சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில மேலா உயர்த்துங்கப்பா. வெட்கப்பட்ட இடத்துல உயர்த்துங்க. கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. அற்புதம் செய்திருங்க, அற்புதம் செய்திருங்க. வேலையில அற்புதம் செய்திருங்க. திருமண காரியத்தில் அற்புதம் செய்திருங்க. வேலையில தொழில அற்புதம் செய்திருங்க. வருமானத்தில் அற்புதம் செய்திருங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில படிப்புல அற்புதம் செய்திருங்க. குறைவுல அற்புதம் செய்திருங்க. ஓ திருமண ஆண்டவரே அப்பா, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, அண்ணால போல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து தலையை உயர்த்தும், உயர்த்தும். ஆண்டவரே குறைவுகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்தும்படி இந்த மாசம் உங்களை கனம் பண்ணுகிற நேரம் வந்துருச்சு. அதன்படி செய்து முடிச்சிருங்கப்பா. தேவையெல்லாம் சந்தித்திருங்க. வானத்தை திறந்துருங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா ரட்சிக்கப்படணும். அபிஷேகம் பெறாத அபிஷேகம் பெறணும். ஆவியை பெறாத பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறணும். வரங்களினால் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கணும். இன்னைக்கு எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. திருமண காரியங்கள் கைவிடி வரட்டும். அதற்கு தடையா இருக்கிற சத்துரு வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இது எப்படி முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற மத்தியில கர்த்தர் அற்புதம் செய்து தலையை உயர்த்தும். இந்த வேலை எப்படி முடிய போதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில தலையை உயர்த்தும். அதிசயங்களை காணப்படும். எல்லா துதி கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை